என்னதான் சம்மருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமையலை மாற்றினாலும் இந்த இட்லி தோசை நம்ம வீட்டில் மாற போகிறதே இல்லை. அதனாலேயே சம்மரை பீட் பண்ணுற மாதிரி இந்த மஞ்சள் பூசணிக்காவை வச்சு ஒரு சூப்பரான கடையல் நான் செய்வேன். இட்லி தோசைக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் கட் பண்ண 1/4 கிலோ மஞ்சள் பூசணிக்காய், 2 பெரிய வெங்காயம், 4 பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 50 கிராம் தோரம்பருப்பு, 50 கிராம் சிறுபருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் மசாலா, தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து லிட் போட்டு மூடி 4-5 விசில் விட்டுருங்க. பூசணிக்காய் பருப்பெல்லாம் இப்படி நல்லா குழஞ்சு வெந்திருக்கணும். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிட்டு தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இடிச்ச 3 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு மேஷ் பண்ணி வச்ச பூசணிக்காய் பருப்பு கடையில் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு கொதி வந்தாலே